சிக்கன் காலி மிர்ச் எப்பயுமே ஒரே மாதிரி பெப்பர் சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் வதக்கினா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இது நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிளாக் பெப்பர்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரையாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது மூடி வச்சுருங்க. இப்போ கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் நம்மளோட தேசமோட நவாபி கரம் மசாலா. இது இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கரம் மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்க்காகவே அரைச்சது தான் இந்த நவாபி கரம் மசாலா. நீங்கள் என்ன குக் பண்ணாலும் அதோட டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளோட தேசம் நவாபி கரம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக பிளாக் பெப்பர் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியில் பிளாக் பெப்பர் பவுடர் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, மல்லித்தழை சேர்த்து இப்போ அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டியான பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான பரோட்டா, நான் கூடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மைல்டு ஸ்பைஸியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்மளோட தேசம் வெப்சைட்டில் 3 புதுசான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பிரியாணி கத்திரிக்காய், முறுக்கு மாவு, அதுக்கப்புறம் கீர் மிக்ஸ், நிறைய காம்போ ஆஃபர்ஸுமே போட்டிருக்கோம். நம்மளோட தேசம் வெப்சைட்டில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.